வணக்க மக்களே, வெல்கம் டு தி பென்ட்ரெஸ் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது நாரி நாரி நடுவ முராரி அப்படின்ற தெலுங்கு மூவியோட ரிவ்யூ. தமிழ் டப்பிங்கோட பிரைம்ல அவைலபிளா இருக்கு. ஷபானந்த் தான் இந்த படத்துல லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. இந்த படம் ஒரு ஃபன் ஃபில்டு ஃபேமிலி டிராமா அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில வேலை பார்க்கக்கூடிய நம்ம ஹீரோ கூட வேலை பார்க்கக்கூடிய ஹீரோயினை வந்து லவ் பண்றாரு. ஹீரோயினோட அப்பா தான் வந்து சம்பத். இவர் ஒரு வக்கீலா இருக்கிறனால ஏகப்பட்ட டிவோர்ஸ் கேசஸ பாக்குறாரு. தன்னோட பொண்ணு எங்கடா லவ் பண்ணிட போறாளோ அப்படின்னு பயந்துட்டு இருக்காரு. அவர் பயந்த மாதிரியே அவங்க பொண்ணும் வந்து லவ் பண்ணிடுவா. அந்த லவ் அவர் ஏத்துக்கிறதுல சில பிரச்சனைகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் திங், ஹீரோவை பிடிக்கல அப்படின்றது காரணம். அதை விட ஹீரோவோட அப்பாவை சுத்தமா பிடிக்கவே இல்லை. அதுக்கு முக்கியமான காரணம், அவரோட வயசை விட ரொம்ப கம்மியா இருக்கிற பொண்ணை ரீசெண்டா வந்து கல்யாணம் பண்ணிருப்பாரு. சோ இந்த மாதிரியான ஒரு ஃபேமிலியில கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமான்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. வேற வழியே இல்லாம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாரு. அண்ட் அந்த கல்யாணத்தை வந்து ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல தான் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நம்ம ஹீரோ அதை கேட்டு ஷாக் ஆகுறாரு. ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் வைக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு, அண்ட் ஹீரோ என்ன விஷயங்கள் பாஸ்ட்ல பண்ணிருக்காரு, சம்யுக்தா இந்த கதைக்குள்ள எப்படி வந்தாங்க, டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயமே இந்த படத்தோட ஃபன் மொமெண்ட்ஸ் தான். ஒரு மாதிரியான சிச்சுவேஷனல் காமெடியை ரொம்ப சூப்பரா இதுல வந்து ஒர்க் அவுட் பண்ணிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரு இக்கட்டான சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணுவாங்க, அதுல இருந்து எப்படி வந்து சமாளிக்கிறாங்க, எப்படி வெளியே வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க. அது எல்லாமே நீட்டா இருந்துச்சு. அதுலயும் குறிப்பா அந்த டாட்டூ சீனா இருக்கட்டும், சம்யுக்தாவோட என்ட்ரியா இருக்கட்டும், அண்ட் சமாளிக்கிறதுக்காக தன்னோட அப்பாவே மாட்டி விடுற மாதிரியான சில சிச்சுவேஷன்ஸா இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப நீட்டா இருந்துச்சு. எனக்கு இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது கிட்டத்தட்ட விஜய் சேதுபதி நடிப்புல வெளிவந்து ஆண்டவன் கட்டளை இருக்குல்ல, அந்த ஸ்டோரியோட ஃப்ளோல போகுதோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதே மாதிரிதான் இன்ஃபேக்ட் கிளைமேக்ஸ்ல இவங்க சொல்ல வந்த மெசேஜுமே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் நீட்டா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அண்ட் ஒரு மாதிரி லைட் ஹார்ட்டடா ஜாலியா பாக்குற மாதிரியான ஒரு படம். அப்கோர்ஸ் இந்த படத்தோட லாஜிக் அப்படின்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி தோணும். எல்லா கேரக்டர்ஸும் எப்படி சுத்தி சுத்தி கனெக்டடா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரியான சினாரியோலாம் இருக்கும். பட் ஸ்டில் ஒரு மாதிரி டைம் பாஸ்க்கு பாக்குற மாதிரியான ஒரு ஜாலியான என்டர்டெய்னர் தான் இந்த படம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரேட்டிங் 3.1 out of 5. அடல் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.